குலதெய்வம் எப்படிப்பட்டவங்கன்னா, நம்மளுடைய தாத்தா, பாட்டி நம்மள எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப அன்பா, ரொம்ப அரவணைப்போட தான் பார்த்துக்குவாங்க. அதே போல தான் நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய மூதாதையர் போல. அவங்க நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப செழிப்பா இருக்கணும். தெய்வத்த சார்ந்த மக்கள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில சுபிக்ஷமா இருக்கணும். அப்படிதான் குலதெய்வம் நினைப்பாங்க. சரியா? எந்த குலதெய்வமும் அவங்களுடைய குழந்தைகள் மேலேயே காமிக்க மாட்டாங்க. நம்மளுடைய தாத்தா, பாட்டி அவங்களுடைய பேரன் பேத்திய எவ்ளோ அழகா, அன்பா எப்படி பாத்துக்குவாங்க. அவங்களுடைய பெற்றோரே அந்த பேரன் பேத்திய திட்டினாலும் தாத்தா, பாட்டி வந்து திட்ட விட மாட்டாங்க. ரொம்ப அன்போட, ரொம்ப அரவணைப்போட இருப்பாங்க. அதே போலதான் நம்மளுடைய குலதெய்வமும் நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிறதுக்காகவே, நமக்காக நம்மளுடைய மூதாதையர்கள் சார்பா அவங்க இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னுமே ஒரு சக்தி வடிவத்துல, தெய்வ வடிவத்துல இருக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க கிட்ட சொல்லும் போது அந்த பிரச்சனை சீக்கிரமா சரியாகும். அந்த குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கும், நம்மளுடைய குடும்பத்தை காக்கும். நான் வந்து இங்க சிங்கப்பூர்ல இருக்கேன். ஆனா என்னுடைய குலதெய்வம் சிங்கப்பூருக்கே வந்திருக்காங்க. குலதெய்வம் அந்தந்த எல்லைக்குள்ளதான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. குலதெய்வம்ங்கிறவங்க தெய்வம் அணைக்கட்டி வைக்க முடியாது. சக்தினா அந்த சக்தி எந்த இடத்துக்கும் டிராவல் பண்ண முடியும். சரியா? எவ்வளவு தூரம் வேணாலும் பயணிக்க முடியும். அப்படிப்பட்ட குலதெய்வம் நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுக்கே வந்து நம்மள பாதுகாப்பாங்க. நிறைய பேர் இப்போ சொல்லி கேள்விப்படுறேன் நானு. குலதெய்வம் வந்து கோபமா இருக்காங்க, நமக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல, குலதெய்வத்தை வணங்கலைன்னா அவங்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாவோம், நம்மளுடைய குடும்பத்துல ரொம்ப இன்னல்கள் ஏற்படும், ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேரு சொல்லி கேள்விப்படுறேன். ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு அன்பான தெய்வம் குலதெய்வம். குலதெய்வம்னாலே அந்த குலத்தை காக்குற தெய்வம். அப்படி நம்மளே காக்குற தெய்வம் நம்மளை விட்டு கொடுத்துருவாங்களா? ஒரு விஷயம் நான் இன்னொன்னையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னன்னா, இப்போ கோயில்ல நான் நேற்று சொன்னேன் இல்லையா, கற்சிலைக்கு அபிஷேகமும் அவங்க கிட்ட மந்திரத்தையும் சொல்லி சொல்லி உருவேத்துறதுனாலதான் அந்த சிலைக்கு உயிர் வருது, அவங்க சக்தி பெறுறாங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் ஒரு உருவம் கொடுத்து நம்ம அவங்களுக்கான மந்திரங்களையும் அவங்களுக்கான அபிஷேகத்தையும் அன்றாடம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சரியா? இது எதுக்காக செய்யறோம்னா, குலதெய்வத்தினுடைய தன்மை நம்ம கம்மி பண்ணாம அவங்களுடைய சக்தியை மெருகே